இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட தினமான இன்று புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவிலும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். புனித வெள்ளி அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இயேசுபிரானின் தியாகத்தை நினைவுகூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது அன்பு, கருணை, மன்னிக்கும் தன்மை ஆகியவை காலத்தை கடந்த போதனைகள் என்று கூறியுள்ள அவர், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் போதனைகளும் மனிதநேயம், சுயநலமின்மை, நேர்மை ஆகிய சிறந்த பாதையில் பயணிக்க நமக்கு ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார். வாய்மையை கடைபிடித்து சமுதாயத்தில் நல்லிணக்கத்தையும் அன்பையும் வளர்க்க இந்த நாள் நமக்கு வலிமையை வழங்கட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். புனித வெள்ளியையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை குறிக்கும் நாள் இது என்று கூறியுள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நல்லிணக்கம், கருணை, மன்னிக்கும் தன்மை ஆகிய மாண்புகளை இந்த நாள் மேலும் வலுப்படுத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சகோதரத்துவமும் நம்பிக்கையும் அனைவரையும் வழிநடத்தட்டும் என்று அவர் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார்.